ஆனா வேதத்தை பொறுத்த வரைக்கும் காதுக்கு இனிய பிரசங்கம் கேட்கவே கூடாது. இருதயத்தை குத்துற பிரசங்கம் மட்டும்தான் கேட்கணும். காதுக்கு இனிய பிரசங்கம் பரலோகத்துக்கு கூட்டிட்டு போகாது. ஆனா இருதயத்தை குத்துற பிரசங்கம் பரலோகத்துக்கு கூட்டிட்டு போயிடும். பைபிள் முழுக்க இயேசுநாதர் பேசினாலும் சரி, யோவான் பேசினாலும் சரி, சீஷர்கள் பேசினாலும் சரி, அப்போஸ்தலர்கள் பேசினாலும் சரி, அது இருதயத்தை குத்துற பிரசங்கமாகத்தான் இருக்கும். ஒருத்தர் கூட காதுக்கு இனிய பிரசங்கத்தை பேசவே மாட்டாங்க. ஏன்னா அது தேவையும் இல்லை. நீங்க வெளியே முழுக்க காதுக்கு இனியதான் கேக்குறீங்க. வேலைக்கு போற இடத்துல, வீட்டுல, உங்களை பாக்குறவங்க எல்லாம். இந்த ஒரு இடம் தான் உங்க இருதயத்தை குத்தி பரலோகத்துக்கு ஆயத்தம் பண்ணுகிற இடம். சோ அப்ப இங்கே வரும்பொழுது இந்த சபையானது சில காரியங்களில் எச்சரிப்பா இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நான் அதை நிறைய எடுக்க விரும்பல. கொடுக்கப்பட்ட நேரத்துக்குள்ள மிக முக்கியமான ஒரு 3 காரியங்களை மாத்திரம் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 3 காரியத்தை மட்டும்தான் நம்ம பேச போறோம். முதல் எச்சரிப்பு, இயேசு எதை குறித்து எச்சரிக்கையா இருக்க சொல்லுகிறார்? அந்த மத்திய 24 எல்லாமே இருக்கு. எதை குறித்து எச்சரிக்கையா இருக்க சொல்லுகிறார்? வாசிங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை வாசியுங்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஒருவரும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்துக் கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. அநேகர் என் நாமத்தை தரித்துக் கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி உங்களை வஞ்சிப்பார்கள். முதலாவது ஆண்டவர் எச்சரிக்கையா இருக்கிற சொல்ற காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, வஞ்சிக்கிற காரியங்களுக்கு எச்சரிக்கையா இருக்க சொல்லுகிறார். வஞ்சித்தல் என்றால் என்ன? உங்களுக்கு தெரியும், வஞ்சித்தல் என்பது ஏமாற்றுதல் வேறு, வஞ்சித்தல் வேறு. அதாவது உங்களுக்கு நேரடியாவே வசனத்திலிருந்தே சொல்றேன், வாசிங்க. கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம், 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 11ஆம் அதிகாரம், மன்னிக்கணும், கொரிந்தியர் 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை வாசிங்க. நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் வாசிங்க. உங்களுக்காக தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். சர்ச்சை கொண்டு போய் ஆண்டவர் கையில ஒப்படைக்கணும்னு சொல்லி பவுலுக்கு பயங்கரமான வைராக்கியம். அது கொண்டு போய் எப்படியாவது ஆண்டவர்கிட்ட கற்புள்ள கன்னிகையாக, அப்படின்னா என்ன அர்த்தம்னா, the purified church. கர்த்தர் விரும்புகிறபடி ஒரு சபையை கொண்டு போய் ஆண்டவர்கிட்ட ஒப்படைக்கணும். அதுதான் வைராக்கியம், வேற ஒண்ணுமே கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது அவர் ஒரு காரியத்தை குறித்து எச்சரிக்கையா இருக்க சொல்லுகிறார். பவுல் சொல்லுகிறார். எதை பத்தி? அடுத்த வசனம். ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுவோம் என்று பயந்திருக்கிறேன். இப்ப எதை பத்தி பேசுறாருன்னா, எங்க கொண்டு வந்து கனெக்ட் பண்றாருன்னா, ஏதேன்ல எப்படி சர்ப்பம் உள்ளே வந்து ஏவாளை வஞ்சித்ததோ அதே போல இன்னைக்கு இருக்கிற சபைக்குள்ள இந்த மாதிரி உபதேசங்கள் கீழே சொல்றாரு. எப்படிப்பட்டதான டாக்டரின்ஸ் உள்ளே வந்து சபையை வஞ்சித்திருமோ அப்படின்னு நான் பயந்து இருக்கிறேன் அப்படிங்கிறார். ஏதேன்ல என்ன நடந்துச்சு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது, வெளிப்படையானது. சர்ப்பம் வந்துச்சு, பழம் சாப்பிட சொல்லுச்சு, அந்த அம்மா சாப்பிட்டாங்க, ஆதாம் சாப்பிட்டாரு, முடிஞ்சிருச்சு. ஆனா விஷயம் என்ன அப்படின்னா, அத உபதேசமா பைபிள் சொல்லுது. ஆண்டவர் ஒரு டாக்டரின் கொடுத்திருக்கிறார், ஒரு உபதேசம் கொடுத்திருக்கிறார். ஏதேன்ல ஆதாம் கிட்ட கொடுத்து ஏவாள்கிட்ட கொடுக்க சொன்னார், அவரும் கொடுத்துட்டாரு. இப்ப இன்னொரு டாக்டரின் உள்ள வருது. ஆண்டவர் சொன்னாரு, புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய். வர டாக்டரின் அப்படியே ஆப்போசிட்டா இருக்கு, நீ சாகவே மாட்டாய். அப்படியே ஆப்போசிட்டான ஒரு டாக்டரின் இது உள்ளே வருது. ஆனா இந்த உபதேசத்தை அவன் கொடுப்பதற்கு அவன் என்ன செய்யறானா, வஞ்சிக்கிற காரியம் ஒன்றை யூஸ் பண்றான். என்ன சொல்றானா, இதை சாப்பிட்டா கண்ணு திறக்கும், இதை சாப்பிட்டா நீ தேவர்களை போல இருப்ப, ஆசை காட்டுறது. ஆசை காட்டி கர்த்தருக்கு விரோதமான டாக்டரின்குள்ள உங்களை நடத்துவது, அதுதான் வஞ்சித்தல் என்று வேதம் சொல்லுது. இன்னைக்கு கடைசி காலத்தில் பரலோகத்துக்கு போவதற்கு சபையை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது இருக்கக்கூடிய மிக முக்கியமான ப்ராப்ளம், அதாவது உங்களை சபையை அடிக்க வராங்க, சபையை எதிர்க்கிறாங்க, சபை நடத்த கூடாதுங்கிறாங்க. இதையெல்லாம் ரொம்ப ஈஸியா நம்ம ஓவர் கம் பண்ண முடியும். ஏன்னா பாதாளத்தின் வாசல்கள் சபையை நாம அப்படி நெருக்கப்படுறோம்னா உயர்த்தப்பட போறோம்னு அர்த்தம்.
நமக்கு இடம் இல்லைன்னா இடம் பெருசாக போகுதுன்னு அர்த்தம். Amen. உன்னை கொன்னுடுவேனா, எலியாவை கொன்னுடுவேனா, நம்ம சாகவே போறது இல்லைன்னு அர்த்தம். அது வேற, அது வெளியிருந்து வரக்கூடிய பிரச்சனையே வேற. ஆனா இங்க பிரச்சனை அது இல்ல, உள்ள இருந்து வரக்கூடிய பிரச்சனை வஞ்சித்தல். இது என்ன? டாக்டரின் வைஸ், உபதேசத்தின் வழியாக வஞ்சிக்கிறவர்கள் கடைசி காலத்தில் உள்ளே வந்து கர்த்தர் என்ன சொல்றாரோ, சபைக்கு என்ன சொல்றோமோ, வருகைக்கு ஆயத்தப்படுறது மட்டும் இல்ல, பரிசுத்தத்தை பத்தி, விசுவாசத்தை பத்தி எதை குறித்து நாம் சொல்லுகிறோமோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட் ஆக நீங்கள் பரலோகத்துக்கு போறதை பத்தி, பரலோகத்தின் மேன்மையை பத்தி பேசினா பூலோகத்தை பத்தி, பூலோகத்தின் மேன்மையை பத்தி பேசுவாங்க. நான் இங்க இருந்து பரலோகத்துக்கு போறது ஆசைப்படுறேன். நீங்க யோசிச்சு பாருங்க, 2000 வருஷமா அப்போஸ்தலர்கள் இருந்து போன ஜெனரேஷன்ல உள்ள ஊழியக்காரங்க வரைக்கும் பரலோகத்துக்கு போறது ஆசைப்படுறத மட்டும் தான் பேசுவாங்க. ஆனா இப்போ பரலோகத்துக்கு போறத பத்தி பேசினாலோ அல்லது அப்படிப்பட்ட பாட்டை பாடினாலோ அபசகுனமாய் பார்க்கப்படுகிறது. அதான் உண்மை. ஆனந்தமா இன்ப காணான்னு பண்ணா ஒத்துக்க மாட்டீங்க இப்ப நீங்க. ஏன்னா அது சாவு பாட்டா மாறிடுச்சு. பரலோகமா என் சொந்தமே, ஏன் காலங்காத்தாலும் இந்த பாட்டை பாடுறீங்க? கேட்கறதே அப்படிதான். ஏன் இப்ப அந்த மாதிரி பாட்டெல்லாம் பாடுறீங்க என்று காண்பேனோ இயேசுவேனா, கொஞ்சம் இருங்களேன், நல்ல பாட்டா பாடுங்கன்றான். ஏன்னா பரலோகத்துக்கு போகணுங்கிறதே அவனுக்கு எப்படா மாறிடுச்சு. இப்ப தப்பான விஷயமா மாறிக்கிட்டு இருக்கு. அவனை பொறுத்த வரைக்கும் பரலோகத்தை விட பூமியில் வாழ்வதை பெருசாக நினைக்கிறாங்க. ஆண்டவர் கிட்ட இன்னைக்கு வந்தா இயேசு போவாரா, இயேசு இன்னைக்கு வந்தா நான் போவேனா அப்படின்னு கேட்டா ஒரு தம்பி கேட்கிறான், ஒரு 3 மாசம் ஆகுமா இயேசு வரத்துக்குன்னு கேட்கிறான். ஏண்டா அந்த 3 மாசம் டியூரேஷன் கேட்கற அப்படின்னு? இல்ல கல்யாணம் பிக்ஸ் பண்ணிருக்காங்க, கல்யாணம் பண்ணிட்டு வரலான்னு பாக்குறேன் அப்படிங்கிறான். அவனை கேட்டேன், ஏண்டா தம்பி கல்யாணமாடா முக்கியம், இயேசுவே வராரு, நீங்க ஆயிடுச்சுனே உங்களுக்கு, நீங்க அப்படித்தான் பேசுவீங்க அப்படிங்கிறான். அதாவது இது விளையாட்டை நம்ம எடுத்துக்கிறோம், சீரியஸாவே இந்த இஷ்யூஸ் போயிட்டு இருக்குது. உலகத்தை நேசித்தல், உலகத்துக்கு பின்னால் ஓடுதல், உலகத்தை பத்தின பிரசங்கம், உலகத்தை ஆதாயம் பண்ணுதல், இதையே இந்த உலகத்தை என்ன செய்யலாம், எப்படி பண்ணலாம், 100 வருஷ திட்டம்லாம் இருக்கீங்க. ஆனால் நினையாத நாளிலே மனுஷகுமாரன் வருவார் என்று வேதம் சொல்லுது. எப்ப வேணாலும் வருவார். அப்ப என்னங்க, நாங்க அந்த மாதிரி திட்டங்கள்லாம் போடக்கூடாதா? நான் இப்பவும் சொல்றேன், உங்களுடைய திட்டங்கள் எல்லாத்தையும் போட்டு வச்சுதான் பரலோகம் கீழேயே அனுப்பி வச்சிருக்கேன். நாம எல்லாருமே ப்ரீ பிளான்டு பர்சன்ஸ். இங்க யாருக்குமே புது புது பிளானே கிடையாது. பிளான் பண்றதுக்கு உங்களுக்கு எனக்கு வேலையுமே கிடையாது. நாம எல்லாமே ஸ்பிரிச்சுவல் கிங்டம் குள்ள இருக்கிறவங்க, ஹெவன்லி கிங்டம் குள்ள இருக்கிறோம். அந்த ஹெவன்லி கிங்டம்க்கு ஒரு கிங் இருக்கிறாரு. அவர் ஏற்கனவே எல்லாம் டிசைன் பண்ணி அனுப்பிச்சு வச்சிருக்கிறாரு. இங்க அந்த டிசைன் படி செஞ்சா மட்டும் போதும். இதுல கூட நம்மள கலக்க கூடாது. என்னமோ இயேசுநாதருக்கே பிளான் தெரியாத மாதிரியும், இயேசுநாதருக்கே ஆலோசனை சொல்லுவாங்க சிலர்லாம், ஆண்டவரே இப்படி செஞ்சா எப்படி இருக்கும்? ஆண்டவர் கேட்பாரு, நானே பிதாவின் சித்தத்தை தான் செஞ்சேன், நீங்க என்னன்னு சொன்னா இப்ப பிதாவுக்கே இவங்க சித்தம் சொல்ற அளவுக்கு ஆயிட்டாங்க. இப்ப இன்னைக்கு உலகமானது வேறொரு டாக்டரின்குள்ள போயிட்டு இருக்கு. அந்த டாக்டரினை கொண்டு வந்து இங்க கலக்குறாங்க சபைக்குள்ள. நூதனமான உபதேசங்கள். ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்து கொள்ளுங்க. வஞ்சிக்கிற காரியங்கள் இந்த கடைசி காலத்தில் அதிகமாய் சபைக்குள் வர தொடங்கி விட்டது. உங்களை பணக்காரன் ஆக்குவேன் என்று வேதம் சொல்லவே இல்லை, உங்களை பரலோகவாசியாய் மாத்துவேன் என்றுதான் வேதம் சொல்லி. அப்ப நிறைய பேர் கேட்கறாங்க, அப்ப பூமிக்குரிய ஆசீர்வாதம் எங்களுக்கு கிடையாதா? யார் இல்லைன்னு சொன்ன? என்ன தேவையோ அதை பரலோகம் கொடுப்பதற்கு வல்லமை உள்ளதா இருக்கு. பரலோகம் நமக்கு தேவையானதை கொடுக்கும்.